வணக்கம். முதல்ல ஆரம்பித்ததுன்னு பார்த்தா ஒரு சின்ன வயசுலேருந்தே நர்சரியில் தான் வளர்ந்தேன். தாத்தா காலத்துலேருந்து 3வது தலைமுறையாக அந்த தொழில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 15 ஆண்டு காலம் இது செடிகள் சார்ந்து லேண்ட்ஸ்கேப்பிங் ஒர்க்கு மலேசியாவில் ஃபஸ்ட்டு லேபராக வேலைக்கு போயிட்டு அனுபவத்தை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் சொந்தமாக நிறுவனம் ஆரம்பித்து அங்கே உள்ள அப்பார்ட்மெண்ட்ஸ், வீடுங்க, நிறைய பெரிய பெரிய பார்க்கு, ப்ளே கிரவுண்ட் அந்த மாதிரி நிறைய பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மண்ணிலையும் நான் லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணணுன்ற ஒரு ஆசைக்காக லேண்ட்ஸ்கேப்பிங் 2016 ஆரம்பித்து லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கொரோனா காலங்களில் தான் இந்த 5 ஆண்டுகளாக நர்சரி 2016, 17 மதுராவில் ஆரம்பித்தோம். ஒரு சின்னதாக ஆரம்பித்தோம். இண்டோருக்குன்னு ஸ்பெஷல் ஒரு ஷோரூமாக ஏசிலாம் போட்டு உள்ளே ஃபுல்லி ஏர் பியூரிஃபையர் பிளான்ட்டாக வளர்த்துட்டு இருந்தோம். நிறைய கஸ்டமர்ஸ் வந்தாங்க. அவங்களுக்காக இது இவ்வளோ பெரிய இடம் எடுத்து வாடிக்கையாளர் வந்து போகிற மாதிரி ஒரு பார்க்கிங் வசதியோட இந்த நர்சரி ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் உலகத்தில் என்னெல்லாம் செடிகள் இருக்கோ அத்தனை விதமான செடிகளுமே நம்ம பூமித்திராவில் கிடைக்கும். மாடி தோட்டத்துக்கு தேவையான ஃப்ரூட் வெரைட்டிஸு, மூலிகையில் ஒரு 200க்கும் மேற்பட்ட மூலிகை செடிகள் நம்மக்கிட்ட இருக்குது. இது இல்லாமல் சக்குலன், கேக்டஸ், இண்டோர் ஏர் பியூரிஃபையர் பிளான்ட்டில் ஒரு 500க்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. நாசா ரெக்கக்னைஸ் பண்ணி ஆராய்ச்சி செய்து 30 பக்கம் கொண்ட அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க கூகுளில். அதில் என்னெல்லாம் செடி எத்தனை % காற்றுல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கிட்டு ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய செடிகள் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. அது மாதிரி வீட்டுக்கு தேவையான பூஜை செடிகள், விதை, அதுக்கான தொட்டி, மண், இது தமிழ்நாடு முழுக்க நாங்கள் ஆன்லைன்லேயும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்தியா முழுக்க பண்ணுறதுக்கான வேலைப்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்மளுக்குன்னு ஒரு வெப்சைட்டும் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். இதெல்லாம் வாட்டரிங் வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணால் போதும். இப்போ ரிட்டர்ன் கிஃப்ட்லாம் கொடுக்குறது, ஃப்ரெண்டுங்களுக்கு பிளான்ட் கொடுக்கணும், பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஒரு செடி கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த டேபிள் டாப்பில் வச்சுக்கிறது. ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பெரும்பாலும் கண்ணுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும். அவங்க அந்த மாதிரி டேபிள் டாப்பில் சின்ன சின்ன செடிகள் வச்சுக்கிறதுனால அவங்களுடைய அந்த டென்ஷன் ஃப்ரீயாகவும் அந்த நரம்பு மண்டலத்துக்கு இந்த பச்சையான செடிகள் வந்து நல்லா ஃப்ரீ பண்ணி கொடுக்குது, ரிலாக்ஸாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து சக்குலன்லேயே கிருஷ்ண கமல்ன்ற ஒரு வெரைட்டி. இதெல்லாம் யூஸ்வலாக வரக்கூடிய கேக்டஸ் சக்குலன்ஸ், ட்ரீ சக்குலன்ட், சன்சிவீரா இந்த வெரைட்டி இருக்குது. அதில் 3 கேக்டஸ் இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இது 3 கேக்டஸு கலர்ஃபுல்லாக இருக்கும். இது டேபிள் டாப்பில் வச்சுக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெரரியம் செட்டிங்கும் பண்ணி கொடுக்குறோம். ஒரு கிளாஸ் பவுலில் ஒரு வைல்டோட ஃபீலை எடுத்துகிட்டு வந்து டெரரியம் செட்டப்பும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு பாட்டாக ஒரு சின்ன பால்கனி இருக்குது. அவங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி நிறைய வேரியண்ட்டில் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஓயா சக்குலன்னு சொல்லுவாங்க. அது ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். இச்சிவேரியா, கிளாஸ் சக்குலண்ட் நிறைய இருக்குது. ஒரு 300க்கும் மேற்பட்ட செடிகள் இருக்குது. இந்த சக்குலண்ட் கேக்டஸ்லாம் பொதுவாகவே வாட்டரிங் வீக்லி ஒன்ஸ் பண்ணால் போதும். இலை மேலே கொடுத்தோன்னா இலையில் உள்வாங்கிட்டு சீக்கிரமாக அழுக ஆரம்பிச்சிடும். சக்குலனுடைய பராமரிப்புக்குன்னு நாங்கள் நிறைய வீடியோ எங்களோட சேனலில் போட்டிருக்கோம். யூடியூப்பில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் ஆஃப் ஹேங்கிங் பிளான்ட்ஸ் நம்மகிட்ட ஒரு 60க்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஹோயா கண்டியோனா, மணி பிளான்ட்டு, கோல்டு, அதுலேயே பீலியா, மணி பிளான்ட்லேயே ஒரு 7 கலர்ஸ் இருக்குது. போத்தூஸ் வெரைட்டிஸ்லேயே இது ஒரு போன்சாய் மரம் பின்னாடி இருக்கிறது. இது ஒரு செட்டப்பாக ஒரு நேச்சுரலாக ஒரு தெரக்கோட்டா பாட்டில் போட்டு செட் பண்ணி வச்சுருக்கோம். மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஹேங்கிங்லேயும் நிறைய வேரியன்ட் இருக்கும். இதில் செட்டப்லாம் பார்த்திங்கன்னா உங்களோட பால்கனி இருக்குது, நீங்கள் ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணணும், ஒரு 4-5 அரிக்கா பாம், கொஞ்சம் செமிஷேடட் பிளான்ட்லாம் போட்டு இந்த மாதிரி செட்டப்லாம் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்டு தூக்கி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு உட்காந்துருக்க டைமில் ஈவினிங் காஃபி ஷாப் வரும்போது மார்னிங் எழுது வேக்கப் பண்ணிட்டு அந்த சன்னை பார்த்து ரசிப்போம். அந்த டைமில் இந்த செடிகளையும் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். அக்லோனிமா லிப்ஸ்டிக், ரப்பர் பிளான்ட், பாயிண்ட் செட்டியால் நிறைய கலர்ஸ் இருக்குது. அந்தூரியமில் நிறைய கலர்ஸ் இருக்குது. கிரசந்திமமில் நிறைய கலர்ஸ் இருக்குது. போலக் டாட்ஸ்னு சொல்லக்கூடிய நர்வ் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது. கிளாடியம், தாய்லாந்து கிளாடியம் இருக்குது. அதுலேயும் நிறைய கலர்ஸ் வச்சுருக்கோம். இண்டோரில் வைக்கிறதுக்கான பாட்ஸ் கலெக்ஷனும் நம்மகிட்ட நிறைய இருக்குது. அக்லோனிமாஸில் எக்ஸோட்டிக் வெரைட்டிஸ் ஒரு 8க்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் பூமித்திராவில் இருக்குது.
ஒன்றுமே ஒரு கலரில் இருக்கும். இது அதுலேயே லைட் க்ரீனு, தாய் பிங்க்கு, தாய்லாந்து ரெட்டுன்ற மாதிரி வெரைட்டிஸும் இருக்குது நம்மக்கிட்ட. பார்க்கும்போது அந்த லீஃப் தெரியும் உங்களுக்கு, டார்க் ரெட்டிஷாக இருக்கும். தாய்லாந்து ரெட்டு, தாய்லாந்து பிங்க்கு, ஜிஜி ஜமியா குலி சொல்லக்கூடிய ஜிஜி பிளான்ட் இது. அதில் க்ரீன் இது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாட்டில் இருக்குது, 550 தான் கொடுத்துட்ருக்கோம். அதுலேயே வந்து பிளாக் ஜிஜி இருக்குது, ஃபுல்லி பிளாக் ஜிஜி. இது 800, 750 வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். டேபிள் பாம், மான்ஸ்டாரா, இது பார்த்தீங்கன்னா சிங்கோனிமில் பிங்க்கு. இது செமிஷேட் பிளான்ட்டு தான். இதோடைய பராமரிப்பை பற்றி கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். எந்தெந்த செடிகளை எப்படி பராமரித்தா செடி லைஃப் லாங் வரும் அப்படின்ற விஷயத்த அடுத்ததாக சொல்கிறேன். இப்போ செடிகளை காட்டிடுறேன். இந்த கிளாடியம் வெரைட்டிஸ் காட்டணும் பார்த்தீங்களா, ஒன்று ஒரு கலரில் இருக்கும். இது ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ கலந்த ரெட்டு. இது பார்த்திங்கன்னா கெலத்தியா ஃபேமிலி. இது ஒன்று ஒரு கலரில் இருக்கும். டைரக்ட் சன்லைட்டில் வைக்க முடியாது, செமிஷேடு தான். செமிஷேட்னா பார்ட்லி லைட்டு வரும், லைக் விண்டோவிலேருந்து வரக்கூடிய வெளிச்சம், பால்கனி வெளிச்சம், நேரடியான வெளிச்சம் பட்டுச்சா செடி வந்து பர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு வாட்டருமே வந்து சாயில் டச் பண்ணி பார்த்துட்டு, வாட்டர் இல்லை அப்படின்னா 3 days ஒன்ஸ் ஆர் 4 days ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு மேலே லைட்டாக ஸ்ப்ரே பண்ணால் போதும். டெய்லி வாட்டர் வந்து ஊற்றக்கூடாது. ஓவர் வாட்டரிங் ஆச்சுன்னா ரூட் இன்ஃபெக்ஷன் ஆகி செடி போக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கண்ணாடி ஒட்டியும் வைக்கக்கூடாது. இந்த இண்டோர் பிளான்ட்டுங்களில் கிளாஸோட ரிஃப்ளெக்ஷன், சன்லைட் வந்து மல்டிபிள் ஆகி செடிகளோட எட்ஜஸ்லாம் பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். வாட்டர் லெவல் தேவைப்படுற லெவலுக்கு தான். எப்போவுமே வாட்டர் சாயில் டச் பண்ணி பார்த்து ட்ரையாக இருந்தால் மட்டும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா ஒன்ஸ் ஊற்றிங்கன்னா 1 வாரத்துக்கு வரைக்கும் இண்டோர் பிளான்ட்டுங்களுக்கு வாட்டர் கொடுக்கக்கூடாது, அதோட ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்கணும். நிறைய பேருக்கு அந்த கேள்விகள் இருக்கும். செடிகள் நர்சரியில் வாங்கினோம், சீக்கிரமாக காஞ்சி போகுது, சீக்கிரமாக ட்ரை ஆகிடுது, வாங்கினா வரலை அப்படின்ற கேள்வியெலாம் இருக்கும். ஸோ பூமித்திரல் இதுக்காகவே என்ன பண்ணுறோன்னா ஹார்டிகல்ச்சரிஸ்ட் எடுத்து போட்டிருக்கோம். அவங்க வந்து ப்ராப்பரான எப்படி செடி வளர்க்கணுன்றதை இங்கே வர கஸ்டமருக்கும் கேட்கும்போது அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றாங்க. எங்களுடைய யூடியூப் சேனலில் பூமித்திரா சேனல்லையும் நாங்கள் என்ன பண்ணுறோம், இதுக்கான சேவையாக வாரம் ஒரு வீடியோ, வாரத்தில் தினம் ஒரு செடி தினம் ஒரு மூலிகைன்ற கான்செப்ட்லேயும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை எப்படி வாங்கிட்டு போகிறவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக செடி வளர்ந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற லெவலுக்கு தான் நம்மளுடைய சர்வீசஸ் கொடுத்துட்ருக்கோம். டைஃபன் பர்ச்சியால் பெரிய லீஃப் வருது, ஆஃபீஸஸ்ஸு. நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஐடி பார்க்ஸ், அப்பார்ட்மெண்ட்டு, நிறைய ரெண்டல் பிளான்ட்டும் கொடுத்துட்ருக்கோம். ஷூட்டிங்கு, கமர்ஷியலுக்கெலாம் ரெண்டலும் கொடுத்துட்ருக்கோம். டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். சினிமாவில் கூட 2-3 படங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். லேட்டஸ்ட்டாக வந்த மேடம் நயன்தாரா மேடம் ஷூட்டிங்கில் கூட ஓட்டுன்ற படத்துக்கு ஃபுல் செட்டப் கார்டன் பண்ணி கொடுத்தா அவங்க ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் செட் பண்ணதை எங்கள் செடிகளுக்கு கிஃப்ட் கொடுத்ததெல்லாம் பார்த்துட்டு. ஸோ பூமித்திரானா சென்னையில் மிகப்பெரிய நர்சரின்னு தைரியமாக சொல்லுவோம். ஏன்னா கார் பார்க்கிங் வசதியோட ஒரு ஏக்கர் லேண்டில் சென்னையில் பூமித்திரான்ற நர்சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது இந்த மாதிரி இடம் பெரிய இடங்கள் கிடைக்காது. எங்களுக்கு இடம் வாடகை கொடுத்துருக்க எங்கள் முதலாளிக்கு வாங்கத்தை சொல்லிக்கிறேன், நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இயற்கையை சார்ந்த விஷயங்கள் பண்ணுறதுக்கு இன்னமும் அவங்கள வளர்த்து விடவும் அவங்களுக்கு உதவும் நோக்கத்தில் இருக்கக்கூடிய முதலாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மனசுக்கு அவங்களாம் நல்லா இருக்கணும். நீங்களும் உங்களை சார்ந்த இடங்களில் சும்மா இடம் வச்சுருந்தீங்கன்னா எங்களுக்கு கொடுக்க வேணால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்சரிக்காரங்களுக்கு கொடுங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் மட்டும் கிடையாது, நம்முடைய சுற்றுச்சூழலும் மேன்மை அடைகிறதுக்கு ஒரு முயற்சியாக இருக்கும். என்ன வெயிலில் மழை வருதுன்னு பார்க்குறீங்களா? ஸோ இது என்னென்னா ஃபோகிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, மெஸ்ட்டு சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் அவங்க என்ஜாய் பண்ணணும், அந்த வெயில் தெரியக்கூடாது, ஒரு சில்னஸ் கொடுக்கறதுக்காக. நிறைய தீம் பார்க்கெலாம் போனால் அங்கே நிறைய ஒரு 200, 250, 300 சார்ஜ் பண்ணிவிட்டு இந்த என்விரான்மெண்ட்டை கொடுப்பாங்க. நம்ம பூமித்தில் என்ன பண்ணுறோன்னா வர்றவங்க வெயில் நேரத்தில் இருந்தாங்கன்னா நல்லா ஹாப்பியாக இருக்கணும். சேம் டைம் எங்களுடைய செடிகளும் குழுன்னு ஜில்லுன்னு இருக்கணும். ஏன்னா இது செமிஷேட் பிளான்ட்டு, ட்ராபிக்கல் பிளான்ட்ஸ், இது எல்லாமே இவங்களுக்கு வந்து இந்த சீதோஷ்ண நிலையே இருந்துச்சு அப்படின்னா அவங்க எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. இப்போ நிறைய ரோடு ஒர்க்லாம் நடக்கிறதுனால டஸ்ட் அதிகமாக ஃபார்ம் ஆகுது. அந்த டஸ்ட்டையும் வாஷ் பண்ணிட்டு போகிறதுக்கும் அந்த செடியை வரவங்களுக்கு பார்க்கும்போது ஓகே நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு திருப்தியாக இருக்காக இந்த விஷயத்தை செஞ்சு வச்சுருக்கோம். இது பண்ணால் தான் இண்டோர் பிளான்ட் வைக்க முடியும்னு கிடையாது, இது இல்லாமலும் இண்டோர் பிளான்ட் வளர்க்கலாம். ஸோ பயப்பட தேவையில்லை. செடிகள் பார்த்திங்கன்னா 10 செடி 299க்கு பூச்செடிகளும் கொடுக்குறோம். மூலிகை செடிகளும் பார்த்திங்கன்னா 10 மூலிகை செடிகள் 20 ஆப்ஷன் கொடுத்துருவோம். அதில் வந்து எனி 10 நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 299க்கு
இது மட்டும் இல்லாமல் நிறைய காம்போ ஆஃபர்ஸ் வச்சுருக்கோம். ஒரு 20க்கும் மேற்பட்ட காம்போஸ் ஆஃபர்ஸ் வச்சுருக்கோம். அது எங்களுடைய தளங்களில் அதிகமாக போட்டுக்கிட்டே வருவோம். இப்போது ஆடி பெருக்கு நிறைய காம்போஸ் கொடுத்தோம். ஒரு 1000 ருபீஸ்க்கு வாங்குறவங்களுக்கு இந்த சண்டே வரைக்கும் கூட அந்த ஆஃபர் வச்சுருக்கோம். நேற்றுலேருந்து போய்கிட்டு இருக்கு. 1000 ருபீஸ் 500க்கு வாங்குறவங்களுக்கு 1 kg வெர்மி கம்போஸ் ஃப்ரீ, 5 ஷீட் பேக்கெட் ஃப்ரீ. 1000க்கு வாங்குறவங்களுக்கு 5 kg வெர்மி கம்போஸ் ஃப்ரீ, 10 ஷீட் பேக் ஃப்ரீன்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்துட்ருக்கோம். ஸோ நல்ல வாடிக்கையாளர்கள் எப்போவுமே மகிழ்ச்சியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இது பார்த்திங்கன்னா யூபர்பியா சொல்லக்கூடிய ஒரு கள்ளி செடி தான். அது முள் இருக்கும், கேக்டஸ் வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா வாட்டரிங் ரொம்ப கொடுக்க தேவையில்ல, வீக்லி ஒன்ஸ் கொடுத்தா போதும். 2 விதமாக பயன்படுத்துகிறாங்க. வாஸ்துக்கு இந்த முள் இருக்கிறதுனால வாஸ்துக்கு கந்திஷ்டி நீங்கும்னு சொல்லிட்டு வீட்டு வாசலில் வச்சுக்கிறாங்க. செகண்டரி வீட்டுக்கு காம்பவுண்டுக்கு வெளியில் அது வைக்கிறதுனால ஆடு மாடுகள்லாம் கிடைக்காது. பொதுவாக ஆடு மாடு தொடாமல் இருக்கிற செடிகள் பார்த்திங்கன்னா கள்ளி கேக்டஸ் வெரைட்டிஸும் போகன்வில்லாஸ் பால் வரக்கூடிய செடிகள். அந்த மாதிரி அது மாதிரி ஆடு மாடு சாப்பிடாத செடிகள் அது. இது பார்த்திங்கன்னா போகன்வில்லால சிங்கப்பூர் வெரைட்டி. ரொம்ப குச்சியாக டாலாக போகாமல் ஷார்ட்டாக ஒரு பால்கனியில் வச்சிங்கன்னா வளர்ந்து அழகாக தொங்கி விழுகும். இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த போகன்வில்லாஸ்லாம். ரங்கூன் மணின்னு சொல்லுவாங்க, கிளைம்பர். அது ரொம்ப வாசமாக இருக்கும், நல்ல பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். வீடு மாடிகளிலேருந்து கீழே வளர்த்து விடலாம், இல்லை கீழே இருந்து மரங்களில் ஏற்றி விடலாம். கிளைம்பராக ரொம்ப அழகாக இருக்கும். கடைகளில் ஃபேஷன் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க, பார்த்திங்கன்னா காயோடவே இருக்குது. ஜூஸ்லாம் வாங்கி குடிச்சிருப்பீங்க. நான் மரத்துலேயும் ஏற்றி விட்ருக்கேன். ஸோ இது பாட்டிலேயே ஃபேஷன் ஃப்ரூட்டு இருக்குது. தெற்கு அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்ட ஃப்ரூட் அது. ஃபேஷன் ஃப்ளவரை வந்து அமெரிக்காவில் ஒரு முக்கிய அமைதிக்கான பூவாக அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எல்லார் வீடுகளையும் வச்சுருப்பாங்க. இளம் சிவப்பு நிறத்தில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃப்ரூட், அதிலே ஃப்ரூட் வரக்கூடியது. உடம்புக்கு வந்து கேன்சரை க்யூர் பண்ணுறதுக்கு நல்ல விட்டமின்ஸ், நல்ல கேலரிஸ் இருக்குன்றத ஆராய்ச்சி மூலிமா கண்டுபிடிச்சி மக்களுக்கு சொல்லியிருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு. நம்ம ஊரில் எக்கச்சக்கமாக கொய்யாலேருந்து சப்போட்டாலேருந்து நம்ம ஊர் பழங்கள் நிறைய இருக்குது. நான் அதை ப்ரொமோட் பண்ணுறேன்னு நினச்சிட வேணாம். இது கேட்குறதுனால கொடுக்குறதுக்காக எடுத்து வந்தோம். வர்த்தகம் பண்ணும்போது எல்லாருடைய தேவையும் பூர்த்தி பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதனால் ஒரு சில எக்ஸோட்டிக் வெரைட்டிஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். தவறாக நினைக்க வேணாம். இது செம்பருத்திலேயே வந்து வெண்டைக்காய் செம்பருத்தின்னு சொல்லுவாங்க. வெண்டைக்காய் மாதிரியே பட்டு வரும். இதெல்லாம் காலங்காலமாக நம்மக்கிட்ட இருந்த வெரைட்டிஸ் தான். இப்போ தான் மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இலையும் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் மாதிரியே இருக்கும். ஃப்ளவர் ரொம்ப அழகாக ரெட் கலரில், டார்க்கு மெரூன் கலரில் இருக்கும். இது மோண்டிவெலான்னு சொல்லக்கூடிய இது ஒரு க்ரீப்பர், கிளைம்பர். இது செண்பகப்பூ மரம், ஒட்டு ரகம். பெருசாக மரமாக போய் காய்க்கணும்னு பூக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலேயே வந்து இது கிராஃப்டட் மாடி தோட்டத்துலேயே வளர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்மக்கிட்ட பன்னீர் புஷ்பம்னு சொல்லக்கூடிய பன்னீர் புஷ்ப மரம் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா மிக சிறப்பு வாய்ந்த மலர். அது ஒரு சின்னதுலேயே பூத்துக்கிட்டு இருக்கும். ரொம்ப அற்புதமான நறுமணத்தை கொண்டது. முருகனுக்கு ரொம்ப உகந்த மரம்னு சொல்லுவாங்க. இது ஃப்ளவர் ரோசஸ்லாம் இருக்குது. ரோசஸில் எத்தனை வெரைட்டி இருக்குது? ரோசஸில் ஒரு 15 வெரைட்டிகிட்டே இருக்குது. காஷ்மீர் ரோஸு, பன்னீர் ரோஸு, பட்டன் ரோஸு, பெங்களூர் ரோஸு, லேடி ரோஸு, டாக்டர் ரோஸு, அந்த மாதிரி நிறைய இருக்குது. பிரிட்டிஷ் ரோஸு, இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் ரோஸு, டபுள் கலர், டபுள் டிலைட்டு, பிளாக் ரோஸு, க்ரீன் ரோஸு. இது பார்த்திங்கன்னா ஒரே செடியில் ஒரு 50 முட்டு வச்சுருக்கக்கூடிய அவாய் செம்பருத்தி. செம்பருத்திலேயே பெரிய செம்பருத்தி, நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும் ரெகுலராக. இது பார்த்திங்கன்னா தலை தூக்கி மிளகா, காந்தாரி மிளகான்னு சொல்லுவாங்க. 4 மிளகா போடுறதில்ல, 1 மிளகா போட்டால் போதும். இந்த செடியானது இந்த வெள்ளை நாவல் பூ வச்சுருக்கு. நல்லா நிறைய காய்ச்சிச்சு. இப்போ நிறைய காய்ச்சி மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ மறுபடியும் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 10-15 நாட்களில் ஃப்ரூட் வர ஆரம்பிச்சிடும். மேலே போட்டிருக்கிறதுலாம் கிளைம்பர்ஸ் தான் போட்டிருக்கேன். ரூஃப் மேலே பார்த்திங்கன்னா ஒன்றுமே ஒரு கிளைம்பர்ஸ், ஒரு 10 விதமான கிளைம்பர்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன். எலிஃபண்ட் இயர், ஜாக்மன்சியா, ஃபேஷன் ஃப்ளவர், ரங்கூன் க்ரீப்பர், அந்த மாதிரி மாற்றி மல்டிபிளாக போட்டிருக்கோம். அலமண்டா,